ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரு மறைமுகமான செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குங்க. இதை பற்றி ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக நம்ம மொபைலில் கால் பேசுகிறதுக்கு வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டெலகிராம் மாதிரி சோசியல் மீடியா பயன்படுத்துறதுக்கு, யூடியூப் பார்க்குறதுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஸோ இப்படி சாதாரணமாக மொபைல் பயன்படுத்துகிற மேக்ஸிமம் ஆஃப் யூசருக்கு யூசர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு பகுதி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்குங்க. இந்த யூசர் சர்டிஃபிகேட்டுங்கிற ஏரியா எப்பவுமே எல்லாருடைய மொபைல்லையும் எம்டியாக தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அதாவது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதை தவிர நம்ம இப்போ சொன்னதை தவிர ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். இல்லை காலேஜ், யூனிவர்சிட்டி இல்லைன்னா கவர்மெண்ட் சர்வீஸை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு செக்யூரிட்டி ஃபைல் இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி ஒரு VPN அப்ளிகேஷன் கூட செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்டையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஒரு அனுமதி கேட்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கும். அப்போ அந்த பர்மிஷனை கொடுத்தோம்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த யூசர் சர்டிஃபிகேட்டில் போய் ஒரு சர்டிஃபிகேட் ஏட் ஆகும். அதாவது பொதுவாக சோசியல் மீடியா, கால்ஸு, யூடியூபு, கேம்ஸு மட்டும் பயன்படுத்துகிறவங்களுக்கு எப்பவுமே இந்த யூசர் சர்டிஃபிகேட் காலியாக தான் இருக்கும். அது இல்லாமல் இப்போ சொன்ன இந்த கவர்மெண்ட் போர்ட்டோ, காலேஜோ, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம், இந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது யூசர் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் ஆகும். இந்த மாதிரி ஆஃபீஸ்லேயோ, காலேஜ்லேயோ, யூனிவர்சிட்டிலேயோ இந்த மாதிரி யாருமே எனக்கெல்லாம் எதுவுமே சொல்கிறது கிடையாது. என் மொபைலு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, கால் பேசுகிறதுக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், கேம்ஸ் விளையாடுறதுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் யூசர் சர்டிஃபிகேட்டுங்கிற ஏரியா எம்டியாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய மொபைலில் இந்த யூசர் சர்டிஃபிகேட்டுங்கிற ஏரியா எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஒரு விதத்தில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குங்கிறது அர்த்தம். இல்லை எம்டியாக இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆக்சஸ் பண்ணினதை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம், எங்கிருந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அதை வெரிஃபை பண்ணினதில் தேவையில்லாத ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ சர்டிஃபிகேட்டோ இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராண்டு மொபைலுக்கும் யூசர் சர்டிஃபிகேட்டுங்கிற ஏரியா நம்ம மொபைலில் எங்கே இருக்குது, அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது, எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒவ்வொரு பிராண்டு மொபைல்லையும் ஒவ்வொரு விதமாக செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் ரெட்மி, போக்கோ, சவுமி மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே ப்ரைவசின்னு இருக்கும், ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரைவசிக்குள்ள என்கிரிப்ஷன் அண்ட் கிரெடென்ஷியல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கிரெடென்ஷியல்ல ட்ரஸ்டட் கிரெடென்ஷியல் இருக்கு பாருங்க, இதில் டிஸ்பிளே ட்ரஸ்டட் CA சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் என்ன சொல்லுது பாருங்கள், மேலே சிஸ்டம் இருக்குங்களா, இதுதாங்க சிஸ்டம் சர்டிஃபிகேட். இதெல்லாம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அமேசான் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் இவ்வளோ விஷயங்கள், இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்களாங்கிறது இதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதை நீங்கள் எதுவுமே நீங்கள் ஆஃபெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், ஜஸ்ட் என்னென்ன இருக்குது, கூகுளுடைய சர்டிஃபிகேட்ஸு, ஸோ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த சிஸ்டத்துக்கு பக்கத்துலேயே யூசர்ன்னு இருக்குது பாருங்கள், யூசரை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எம்டியாக இருக்கணுங்க. இந்த இடத்துல எம்டியாக இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உடனே அந்த சர்டிஃபிகேட் எந்த பேஸில் வந்தது. நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ் மூலமாக ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பொழுதோ, இல்லை கவர்மெண்ட்டோட போர்ட்டல் மூலமாகவோ, காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி பேஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷனோட யூசர் சர்டிஃபிகேட் இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். அதையெல்லாம் தாண்டி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ்னு கொடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு மூலமாக 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் டு பி நீங்கள் கரெக்டான யூசர் சர்டிஃபிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஒரு சில சர்வீஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் கவனம் வச்சுட்டு ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் விவோ,
ஓப்போ, ஒன் ப்ளஸ், ரியல்மி, ஐக்யூ இந்த பிராண்ட் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு இருக்கும், செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செக்யூரிட்டிக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அண்ட் கிரெடென்ஷியல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த என்கிரிப்ஷன் அண்ட் கிரெடென்ஷியலுக்குள்ளே ட்ரஸ்டட் கிரெடென்ஷியல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இங்கே இருக்கும். இதில் யூசர்ன்னு இருக்குது, யூசரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூசர் எம்டியாக இருக்கும், இதை பார்த்துக்குங்க. இதே மாதிரி தான் உங்கள் சாம்சங் மொபைல்லையும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வியூ செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இதில் இந்த செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கீழே பாருங்கள் சிஸ்டம் இருக்கும், இதெல்லாமே சிஸ்டம் சர்டிஃபிகேட்ஸ். இந்த யூசர்ன்னு இருக்கும், இந்த யூசருக்குள்ளே எந்த சர்டிஃபிகேட்டுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மொபைலில் இந்த யூசர் சர்டிஃபிகேட்ஸில் எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இப்படி செக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மொபைல் சேஃபாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.